ஹாய் கைஸ், நம்ம வந்து இங்கே கிளம்பியிருக்கோன்னா பைரவரை பார்க்கறதுக்காக தான், கோயிலுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். பைரவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு பைரவரை பார்க்கறதுக்கு ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை. எங்கள் பைபாஸ், நாங்கள் கும்பகோணத்தில் பைபாஸ் போயிட்டாப்புல ஒரு ஆத்தனாச்சி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பைரவர் இருக்காரு. நாங்கள் அங்கே தான் போகிறோம். அதில் உங்களுக்கு நான் காமிக்கலான்னு சொல்லிட்டு யாரும் சாப்பிட்டேன். கோயிலுக்கு வந்து தலை பிடிச்சிருக்கோம். வெயிலாம் சுத்தமாக பெஞ்சிச்சு, மழை வேறு பெஞ்சிட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். நானே, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, நாங்கள் எல்லாமே இங்கேருந்து கோயில் கிளம்புறோம். நல்லா ஃபஸ்ட்டு தலையை கழிச்சு வீட்டில் தான், ஏன்னா தலை பிடிச்சிருக்கோம். இதோட பெருநாளாக ஈரமாக இருக்கும், அதனால தான் ஃப்ரீயாக இருக்குன்ட்டு நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம். நாங்கள் விளக்கு போடுவோம், சப்போர்ட்டெல்லாம் கொடுப்போம். அதை நான் உங்களுக்கும் காமிக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஃபேன் இருக்குது, அதை தான் தலையை காய வச்சுட்ருக்கேன். நாங்கள் அந்த ஃபேனையும் உங்களுக்கே காமிச்சிருக்கேன். டேபிள் ஃபேனு, அந்த டேபிள் ஃபேனில் தான் இப்போ பாருங்க பார்த்துட்டே இருந்தேன். இந்த டேபிள் ஃபேனில் தான் இப்போ நான் முடிய காய வச்சுட்ருக்கேன். இப்படி தான் ஃபஸ்ட்டு நான் டெய்லியும் எங்கள் ஆத்தா வீட்டுக்கு வந்திருக்கேன்றதுனால இந்த ஃபேன் எங்கள் ஆத்தா வீட்டில் இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபேன் கிடையாது. நாங்கள் வெயிலில் தான் தலையை காய வைப்போம். ஏசி இருக்குது எங்கள் வீட்டில். இங்கே வந்து எங்கள் ஆத்தா வீட்டில் இருக்குது, ஃபேன் வேறு இருக்கா. அதனால் இந்த ஃபேனில் நல்லாவே தலையை காயும். முதல்லேருந்து தலை பிடிச்சா இந்த ஃபேனில் தான் காய வைப்போம். வெயில் இல்லையா, அந்த ஃபேன் வந்து சீக்கிரமாக தலையை காய வச்சிடும். அதனால தான் இங்கே காய வச்சு விட்டுருவோம். நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். உங்களுக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நாங்கள் அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு தலையை சீப்பேன், தலை சீட்டு தான் போகிறேன். நம்ம இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பியாச்சு. இப்போ போய் நாங்கள் இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இன்னொன்று இப்போ நான் கோயிலை காட்டினேன். இதோ இதான் அந்த ஆத்தனாச்சி கோவிலுக்கு. வாங்க பொங்க போவோம். ஃபஸ்ட்டு எல்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு கூட்டமும் இல்லை கோவிலில். இதுதான் நம்மளோட கோவில். அங்கே கோயிலுக்குள்ளே போவோம். கோயிலுக்குள்ள ஆட்டோலாம் நிற்கிது. இது பாருங்க, நம்ம கோயிலுக்கு வச்சு வந்து பாருங்க ஆத்தனாச்சி. இதுதான் நம்ம பைரவர், பார்த்துக்கோங்க. பைரவருக்கு இப்போ நாங்கள் விளக்கு போட போகிறோம். எங்கள் அம்மா வந்து விளக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் 4 பேர் தான் இப்போ இங்கே வந்துருக்கோம் கோயிலுக்கு. இந்த இடத்துல தான் யாக சாலை நடந்துச்சு. இப்போ அந்த பந்தல்லாம் பிரிச்சுட்டாங்கோ. விளக்கு போட்டாச்சு. இப்போ சூடன்னா சொல்லிட்டு இந்த பக்கம் சாமி பாருங்க, சூடங்குத்தி சாமியெல்லாம் கொண்டாச்சு. அங்கே ஒரு அங்கே சாமி இருக்கு, அங்கே ஒரு சாமி இருக்கு. அதுலேயே கொண்டாச்சு. அங்கே முருகன் வேலெலாம் இருக்குது. இதில் வந்து பேச்சாய் சாமி, அந்த பேச்சாய் இருக்குது. மதுரை வீரை, அது வந்து கருப்பு சாமி வந்து அக்னி சுவாமி போட்டிருக்கு. மேலே வந்து முருகன் வேலெலாம் இருக்குது. நாங்கள் இப்போதைக்கு இங்கே பார்த்துட்டோம். நாங்கள் அடுத்த சாமியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். கொடுக்கணும்னா கூப்பிட்டு
ஓகே நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.